கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து லைட் போட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லு. நாங்க வந்து டேரனுக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமி பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து இந்த வெளியே சீரியல் பல்ப்லாம் போட்டுருக்கோம். கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான். வாங்க பார்க்கலாம். பாதி ஏரி இல்லையே. ஆஹா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஷீட்டு கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து லைட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சீரியல் பல்ப் போட்டிருக்கோம். அப்போ இது பார்க்க ஒன்றா அழகாக இருக்கும். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் இருட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார். இல்லை, இந்த ஸ்டார் வந்து பார்த்துருப்பாங்களா அந்த வீடியோவில், அது தூரத்துலேருந்து தெரில, அதனால தான் கிட்டக்கு வந்து காமிச்சு. இப்போ தூரத்துலேருந்து பாருங்கள். இங்கேயும் அந்த மாதிரி நம்ம சீரியல் போய் போட்டிருக்கோம். அடுத்து உள்ளர போகலாம் வாங்க. ஸ்டார்லாம் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினது. அதை வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அந்த ஸ்டிக்கு கொக்கி மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மாட்டியிருக்கோம். பெரிய வெரண்டாவாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம மாட்டோம்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க. இருக்கிற இடத்துலையும் நான் வந்து கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இன்னும் இங்கெல்லாம் வந்து ஒன்றும் செய்யலை. அதுக்கு மேலே வந்து அந்த ஒரு இது மாதிரி பேப்பர் மாதிரி, அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல நாங்கள் ஃபர்ஸ்ட்லாம் மாட்டோம். இப்போ இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கும் போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. அதனால நான் அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சரி, நான் எனக்கு தெரிஞ்சது சிம்பிளாக நான் வெளியே வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் டெக்கரேட் பண்ணுறதை டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு ஒரு ஸ்வீட் ஐட்டம் ரெடி பண்ணலான்னு தாங்க. இது வரைக்கும் நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலை அப்படின்னா வாங்க நம்ம செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த இங்கிட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையானது சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. சக்கரவள்ளி கிழங்கை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு நம்ம வந்து திருவி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து பாதி சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எங்கள் பாபாவுக்கு வந்து வேக வச்சுட்டு பிடிக்கும். அதனால் இப்போ வர சக்கரவள்ளி கிழங்குலாம் அப்படி ஒன்றும் இனிப்பே இல்லைங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கூட அப்படி ஒன்றும் நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இல்லை. சின்ன சின்ன சக்கரவள்ளி கிழங்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கழுவிட்டு மண்ணெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை சீவி எடுத்துகிட்டு திருவிக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது 1 கப் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. 1 கப் சக்கரவள்ளி கிழங்குக்கு 1/2 கப் அரிசி மாவும் 1 கப் கோதுமை மாவும் சேர்த்துக்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் கோதுமை மாவு செஞ்சது இல்லைன்னா செய்யுங்க. ஏன்னா நம்ம மைதா மாவு செய்யும்போது நமக்கு கெடுதல். அதே கோதுமை மாவு வந்து செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தானது தான். எத்தனை சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதை வந்து மைதா மாவில் சாப்பிடும்போது மைதா மாவு சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கோதுமை மாவு சேர்த்து தான் நான் செய்கிறேன். ஏன்னா பசங்க நிறையா சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது இல்லைங்க. அதனால தான் இப்போ நான் அரிசி மாவு தான் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதே கப்லையே 1 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த சக்கரவள்ளி கிழங்கு திரும்பின உடனே நீங்கள் சேர்த்துக்குங்க. இல்லைனா உங்கள் சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுது. அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு திருவின உடனே நீங்கள் வந்து செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. திருவி நீங்கள் பிளேட்டில் வச்சுட்டு நம்ம செய்யும் பொழுது சக்கரவள்ளி கிழங்கு வந்து கலர் மாறதுக்கு ரொம்ப டார்க்காக கலர் மாறி போயிடுது. அப்படி இருந்துச்சுன்னா நல்லாவும் இருக்குது அது பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையே நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் ஸ்வீட் செய்யும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு தானே நல்லாயிருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி பணிகாரம் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல நீங்கள் வந்து பணிகாரம் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். நான் தேங்காவோட கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து நான் பொடிசாக வந்து திருவிட்டேன். மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன்.
நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட சேர்த்துக்குங்க. நான் வந்து அப்படி சேர்த்துருக்கேன். வெல்லத்தை வந்து நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெல்லத்தையும் நம்ம வந்து காரம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்குன்னா ஜாஸ்தி நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்குங்க. இல்லை எனக்கு வெல்லம் வேண்டாம், நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் வந்து வெல்லம் சேர்த்து தான் செய்கிறேன். எல்லாமே ஹெல்த்தாக செய்யும்போது சர்க்கரை மட்டும் எதுக்கு அதில் வந்து சேர்த்துட்டு, அதனால் நான் வெல்லம் தான் சேர்த்துக்கிறேங்க. எனக்கு வந்து 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இனிப்பு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்குங்க. நான் வந்து கரெக்டான இனிப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப இனிப்பு இல்லாமல் கரெக்டான இனிப்பு இருக்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பனிகார குழியில் ஊற்றுற அளவுக்கு, பனிகார மாவுக்கு ஏற்ற மாதிரியான மாவு அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட போயிடாமல் நம்ம கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்குல இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம திருப்பிட்டு சேர்க்கும்போது சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லவே இல்லை. சக்கரவள்ளி கிழங்கோட டேஸ்ட் மட்டும் நமக்கு அதில் தெரியுதே தவிர சக்கரவள்ளி கிழங்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி நம்ம திருவின உடனே நமக்கு வந்து வெந்து போயிடுது. அந்த குழி பணியாரத்தில் வைக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக வெந்துடுது. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேங்க. கலந்து கரெக்டாக நம்ம வந்து பனிகாரம் ஊற்றுற அளவுக்கு நான் வந்து கலந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம பனிகாரம் வந்து ரொம்ப மொத்தமாக போயிடும். கரெக்டான பதத்தில் வந்து மாவு கலந்துடலாங்க. கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். கொஞ்சோண்டு வந்து அதில் ஆப்பசோடா வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஆப்பசோடா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 1/2 hour நீங்கள் செய்யும்போது கூட சாஃப்டாக இருக்குங்க. அப்படி கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் கலந்துட்டேன். நம்ம வந்து ஆப்பசோடாவும் சேர்த்து கலந்துட்டு நான் வந்து மூடி எடுத்து வச்சிட போகிறேங்க. அடுத்து நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து அடித்து கலந்துட்டு நம்ம வந்து ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்காதீங்க. நான் எடுத்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாஸ்தி நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் வந்து ஊற்ற போகிறேன். நான் மீதி சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்து எங்கள் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தனியாக அதை எடுத்து வேக வச்சுட்டேன். அந்த சைடு அதை வேக வச்சுட்டு இந்த சைடு நம்ம வந்து நான்ஸ்டிக்கில் வந்து பனிகார குழியில் தாங்க நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். கீ சேர்த்துட்டு செஞ்சால் தான் நம்ம ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கீ சேர்த்து தான் நான் வந்து ஸ்வீட் பனிகாரம் செய்கிறவங்கள அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியதான். இதே நீங்கள் கார பனிகாரம் செய்கிறதா இருந்தால் அதோட நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கீயோட ஃப்ளேவரோட இந்த சக்கரவள்ளி கிழங்குல நீங்கள் பனிகாரம் சாப்பிட்டது இல்லைன்னா செய்யுங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. சில சக்கரவள்ளி கிழங்கு உங்களுக்கு இனிப்பே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பனிகாரமாக நீங்கள் ஊற்றும்போது இனிப்பு இல்லைனா கூட நம்மளோட சேர்த்துக்கிற வெல்லத்தோட இனிப்போடு சேர்த்து அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ பாருங்கள், டேரன் வந்து டியூஷனுக்கு மணி ஆகிடுச்சு. அதனால் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் அவன் சாப்பிட்டுட்டு டியூஷன் போகணும் அப்படின்ட்டு. ஒரு சைடு வெந்துடுன்னு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரும்போது நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறையா வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து டார்க் ஆகிடும். நான் அப்படி சேர்க்கலை. நான் வந்து மீடியம் இனிப்பு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நிறைய இனிப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கருகுன மாதிரி ஆகிடும். அப்படி நான் சேர்க்கலை, பாதி இனிப்பு தான் சேர்த்துருக்கேன். ஆனால் கரெக்டாக இருந்துச்சுங்க. அது நம்மளோட சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சம் இனிப்பு இருக்கும்ல, அதனால் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான சக்கரவள்ளி கிழங்குல பனிகாரம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட டேரனுக்கு கொடுத்துடலாம். அவனுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு அவனை வந்து டியூஷனுக்கு அனுப்புறதுக்காக ஃபஸ்ட்டு டேரனுக்கு தான் கொடுக்க போகிறேன். நாங்களாம் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டோம். அந்த சைடு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன். டேரனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை. அதனால் அவனுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்குல வந்து பனிகாரம் செஞ்சு கொடுத்துருக்கேங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சூடாக இருக்கு. நீ வேணா ஃபேன் காத்துல வச்சுட்டு சாப்பிட்டு போ, கொதிக்குது. டேரன் எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா. டேரன் தான் ஸ்வீட் பனிகாரம் அன்னைக்கே கேட்டுட்டு இருந்தா. சரி, நம்ம அப்படியே சக்கரவள்ளி கிழங்குல வந்து ஸ்வீட் பனிகாரம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் செஞ்சேங்க. வந்து வெல்லம் போட்டிருக்கனால ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. டேரன் சாப்பிட்டு டியூஷன் கிளம்பியாச்சு. அடுத்தடுத்து நான் எல்லாத்தையும் வந்து மாவெல்லாம் ஊற்றி பனிகாரத்தை ரெடி பண்ணிக்கிறேங்க. வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, சாயந்தரம் வந்து டேரனுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்குன்னு அவன் சாப்பிட மாட்டேன்னா, அதனால சக்கரவள்ளி கிழங்குல நான் பனிகாரமாக செஞ்சு கொடுத்தேன். அது இல்லாமல் ஹெல்த்தியாக கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேங்க, மைதா மாவில் செய்யல. அதனால் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். எனக்கு இது போதும் அப்படின்னா சரி உங்ககிட்ட டேஸ்ட் பண்ணி காட்டுவோம் எப்படி இருக்குன்றது தான்.
மைதா மாவு சாப்பிடும்போது நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் கோதுமை மாவு வந்து எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளமே இல்லை. மைதா மாவு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வயிற்றுக்கு ப்ராப்ளம். கோதுமை மாவு அப்படி கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து கீல தான் ரெடி பண்ணியிருக்கேன். கீ ஊற்றிட்டு நம்ம வந்து இனிப்பு பணியாரம் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கார பணியாரம் செய்யும்போது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது கீல செய்யும்போது இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்குல நீங்கள் செஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க. உங்கள் குட்டீஸ்க்குலாம் வந்து சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.